ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஸோ பார்ட் 1, பார்ட் 2 ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இது பார்க்கணும்னு நினைக்கிறோம், மேலே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்போம், பார்த்துருவாங்க. ஸோ இது பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 121 டாப் 121 பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது தான். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதை தவிர்த்து வேறு வெளில எங்கேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது படிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஸோ இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஒயர் அப்படின்றாங்கன்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் டெலிஃபோன் அப்படி சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஒயர் அப்படின்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் டெலிஃபோன் அப்படி சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஏரியல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஏரோப்ளேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் ஏர்பிளேன். ஸோ இங்கே ஏரோப்ளேன், இங்கே ஏர்பிளேன், அவ்வளோதான். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் அல்தவ் அப்படின்றாங்கன்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் அல்தோ அப்படின்வாங்க. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் அனீமியா அப்படின்னாங்கன்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் அனீமியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ரெண்டுமே ஒன்று தான், அந்த ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் மாறும். ஸோ இங்கே வந்து பிரேக் லைட் அப்படின்னாங்கன்னா, அங்கே ஸ்டாப் லைட் அப்படி சொல்லுவாங்க. இங்கே கேஷ் கார்டு அப்படின்னாங்கன்னா, அங்கே பிளாஸ்டிக் கார்டு அப்படின்வாங்க. இங்கே கெமிஸ்ட் மீன்ஸ் அங்கே ட்ரக்கிஸ்ட். இங்கே கெமிஸ்ட்னா அங்கே ட்ரக்கிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே செக் அப்படின்னாங்கன்னா, அங்கே செக். ஸோ இங்கே செக் கியூன்னு சொல்லுவாங்க, அங்கே செக். அதாவது கியூக்கு பதில் அங்கே சிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே காரிடார் அப்படின்னா அங்கே வந்து ஹால்வே. இங்கே காஃபின் அப்படின்னா அங்கே கேஸ்கட். இங்கே கிராஸ் ரோட்ஸ் மீன்ஸ் அங்கே இன்டர்செக்ஷன். இங்கே கேர் டேக்கர், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கேர் டேக்கர்னு சொன்னோம் அப்படின்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் ஜானிட்டர். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் டிஸ்க்னு சொன்னோம் அப்படின்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் டிஸ்க். இங்கே சிக்கு பேர் அங்கே கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஒரு சில வேர்ட்ஸில் வந்து ஒரு வேர்டு இல்லை ஒரு லெட்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே வந்து டிஷ் டவல் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே வந்து டீ டவல் அப்படி சொல்லுவாங்க. இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அங்கே ட்ரெஸ்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ட்ரவுட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் டிராஃப்ட் அப்படின்வாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஃபுட்பால்னு சொன்னோம்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் சாக்கர்னு சொல்லுவாங்க. இங்கே ஃப்ரைட் கார் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே வேகன்னு சொல்லுவாங்க. இங்கே கூட்ஸ் ட்ரெயின்னு சொன்னோம்னா, அங்கே ஃப்ரைட் ட்ரெயின். ஸோ இது வந்து ட்ரெயின் கிடையாது, ட்ரெயின். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து கூட்ஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து ஃப்ரைட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கூட்ஸ் ட்ரெயின், அமெரிக்கன் இங்கிலீஷில் ஃப்ரைட் ட்ரெயின். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் லாங் ஜம்ப்னு சொன்னோம் அப்படின்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் ப்ராட் ஜம்ப் அப்படி சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் மில்க் டூத் அப்படின்னாங்கன்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் பேபி டூத். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் மினரல்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் சோடா. இங்கே வந்து மம்மின்னு சொல்லுவோம், அங்கே வந்து மாமின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஸோ இங்கே நேப்பி, அங்கே வந்து டைப்பர், இது கேட்பாங்க கம்பல்சரி. ஸோ இங்கே பிளேட்னு சொன்னோம் அப்படின்னா, அங்கே வந்து லைசன்ஸ் பிளேட். ஸோ இங்கே பிளேட்னா அங்கே லைசன்ஸ் பிளேட். இங்கே வந்து பாராஃபின் அப்படின்னா அங்கே வந்து கெரோசின் அப்படி சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ப்ளக் ஹோல்னு சொல்லுவோம், அமெரிக்கன் இங்கிலீஷில் ட்ரைன்னு சொல்லுவோம். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் போலிங் பூத், அமெரிக்கன் இங்கிலீஷில் ஓட்டிங் பூத். இங்கே வந்து போஸ்ட் கோட்னு சொல்லுவோம், அங்கே வந்து ஜிப் கோட்னு சொல்லுவோம். ஸோ பார்ட் 3 வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ 30 பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 4 வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ ஃபைனல் வீடியோ தான். ஸோ அதில் மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் 30 கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ டியூரேஷன் அதிகமாக போச்சுன்னா ஸோ மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ அதனால தான் பார்ட் 30 கொஷின்ஸாக போகிறோம். ஸோ வந்து பார்ட் 3 வீடியோ. ஸோ பார்ட் 4 வீடியோ ஒன்று அப்லோட் ஆகும் பாருங்கள். ஸோ வாங்க ஃபாஸ்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வயர் அப்படின்னா டெலிஃபோன்னு சொல்லுவாங்க. ஏரியல் அப்படின்னா ஆண்டனா. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஏரோப்ளேன்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் ஏர்பிளேன். இங்கே அல்தவ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அங்கே அமெரிக்கன் இங்கிலீஷில் அல்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அனீமியா, அங்கே அனேமியான்னு சொல்லுவாங்க. இங்கே பிரேக் லைட், அங்கே ஸ்டாப் லைட். மேக்ஸிமம் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். இங்கே பிரேக் லைட்னா அங்கே ஸ்டாப் லைட். பிரேக் அடிச்சாலும் நிற்க தான் போது, ஸ்டாப் பண்ணுறதாலும் நிற்கிறது தான் இருக்கும். சேமாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் மீனிங் சேமாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸை டிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கேஷ் கார்டு அப்படி சொல்லலாம், அமெரிக்கன் இங்கிலீஷில் பிளாஸ்டிக் கார்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே கெமிஸ்ட்னா அங்கே ட்ரக்கிஸ்ட்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கெமிஸ்ட் அப்படின்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் ட்ரக்கிஸ்ட். ஓகேங்களா. இங்கே செக் அப்படின்னா அங்கே செக் தான். ஸோ இங்கே கியூ யூஸ் பண்ணுவோம், அங்கே சிகே யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இங்கே காரிடார் அப்படின்னா அங்கே ஹால்வே. இங்கே காஃபின் அப்படின்னா அங்கே கேஸ்கெட் அப்படின்னு அர்த்தம். இங்கே கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னா அங்கே இன்டர்செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இங்கே கேர் டேக்கர் அப்படின்னா அங்கே ஜானிட்டர் அப்படின்னு அர்த்தம். இங்கே டிஸ்க் அப்படின்னா அங்கேயும் டிஸ்க் தான். இங்கே சி யூஸ் பண்ணுவோம், அங்கே கே யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே டிஷ் டவல் அப்படின்னா அங்கே டீ டவல். இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள்னா அங்கே ட்ரெஸ்ஸர். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ட்ரவுட் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் டிராஃப்ட் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஃபுட்பால் அப்படின்னா அங்கே சாக்கர் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஃப்ரைட் கார் அப்படின்னா அங்கே வேகன் அப்படின்னு அர்த்தம். இங்கே குட்ஸ் ட்ரெயின் அப்படின்னா அங்கே ஃப்ரைட் ட்ரெயின் அப்படின்னு அர்த்தம்.
இங்க லாங் ஜம்ப்னா அங்க ப்ராட் ஜம்ப் சொல்லுவாங்க. இங்க மில்க் டூத்னா அங்க பேபி டூத். இங்க மினரல்னா அங்க சோடா. இங்க மம்மி அப்படின்னா அங்க மாமி. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல நேப்பி அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல டயப்பர் அப்படின்னு அர்த்தம். இங்க பிளேட் அப்படின்னா அங்க லைசன்ஸ் பிளேட். இங்க பாராஃபின் அப்படின்னா அங்க கெரோசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பிளக் ஹோல் அப்படின்னா அங்க ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து போலிங் பூத் அப்படின்னா அங்க ஓட்டிங் பூத் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க போஸ்ட் கோட் அப்படின்னா அங்கே ஜிப் கோட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவோம். காரணம் நம்ம ஆட்சி பண்ணது பிரிட்டிஷ் தான். ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம அமெரிக்கன் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். காரணம் நமக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை. இந்த வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா கம்பல்சரி இதுதான் வரும். இங்கே போஸ்ட் கோட்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஆன்சர் நீங்கள் கம்பல்சரி ஜிப் கோட் தான் பண்ணணும். சப்போஸ் இது இங்கே கொஷனில் வந்து டைப்பர்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஆன்சரில் கம்பல்சரி நீங்கள் நேப்பி தான் பண்ணணும். ஸோ ஓகே ஸோ பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 4 வீடியோவோட நம்ம இந்த செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்மளுடைய ஏஆர்டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா பிடிஎஃப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃப்ரீ பிடிஎஃப் தான், எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. ஸோ பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.